بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأوحينا إلى أم موسى أن أرضعيه فإذا خفت عليه فألقيه في اليم ولا تخافي ولا تحزني إنا رادوه إليك وجاعلوه من المرسلين فالتقطه آل فرعون ليكون لهم عدوا وحزنا إن فرعون وهامان وجنودهما كانوا خاطعين صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் கஸஸினுடைய 3வது ஆயத்து தொடக்கம் 6வது ஆயத்து வரையிலான இந்த சூரத்துல் கஸஸினுடைய ஒரு தலைப்புச் செய்தியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த 4 ஆயத்துக்களிலும் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தான், அவன் எப்படி அவனுடைய சமூகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தான், அவனுடைய அடாவடித்தனங்கள் எப்படி இருந்தது, ஆட்சியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் எப்படிப்பட்ட அட்டகாசங்கள், கொலைகள், மக்களை பிரித்து ஆளக்கூடிய விடயங்களை எல்லாம் எப்படி செய்தான் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அதற்கு பிறகு பனு இஸ்ராயில் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரை சந்ததியினர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டில் ஒரு நிதி அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த நாட்டில் வந்து குடியேறினவர்கள், அவர்களுக்கு புகலிடம் அங்கே கிடைத்து அவர்கள் அங்கே குடியேறினார்கள். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை சோதித்தான். அவர்கள் பலகீனமாகிவிட்டார்கள். அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு சீர்குலைந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தின் பால்தான் அந்த ஃபிரௌனுடைய அந்த வம்பனுடைய அடாவடித்தனங்கள் அத்துமீறி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பனு இஸ்ராயீல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் கண் கொண்டு கிருபை கண் கொண்டு பார்த்தான். அந்த அருள் கிருபை கண் கொண்டு பார்த்ததின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகைக்கு பிறகு எந்த சமூகம் அடக்கி ஆளப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களே ஆட்சியாளர்களாக மாறிவிட்டார்கள். அதற்கு பின்னால் இருந்த தத்துவங்கள் என்ன, எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை ஒரு தலைப்புச் செய்தியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்துல் கஸஸினுடைய ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்பொழுது விடயத்தை தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்கள் இன்று இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கஸஸினுடைய 7வது 8வது 9வது ஆயத்துக்கள் வரைக்கும் உள்ள விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து அவர்கள் ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு போய் சேரும் வரைக்கும், அவர் அரண்மனைக்கு போய் சேர்ந்து விட்டார்கள், அதுவரையில் நடந்தது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இங்கே ஈமானை சொல்லித் தருகின்றான். நிலைமைகள் எப்படியும் மாறலாம், சூழ்நிலைகள் எப்படியும் ஆகலாம், வெற்றிக்குரிய எந்த ஒரு வழியும் உங்களுக்கு தென்படவில்லை, உங்களுக்கு தென்படக்கூடியதெல்லாம் தோல்வியினுடைய படுகுழியினுடைய எல்லைகள் தான் உங்களுக்கு தென்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அல்லாஹ்வின் மீதுள்ள விசுவாசத்தை, நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்வதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
இந்த 3 சூரா ஆயத்துக்களினூடாக அல்லாஹ் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். யுபையினுல்லாஹு லனா ஐன யகூனுல் அம்ன், பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களினூடாக சொல்லித் தருகிறான். வ ஐன யகூனுல் மகாஃபா, பயம் எங்கே இருக்குது, பாதுகாப்பு எங்கே கிடைக்கும், அச்சம் தீர்ந்த ஒரு வாழ்க்கை எங்கே கிடைக்கும், பயந்த வாழ்க்கை, பீதியுடன் வாழக்கூடிய வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களினூடாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இன்னல் அம்ன இன்னமா யகூனு பிஜிவாரில்லாஹ், பாதுகாப்பு என்பது அல்லாஹுக்கு பக்கத்தில், அல்லாஹ் எங்களுக்கு பக்கத்தில், அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அவனை எங்களின் பக்கமாக ஆக்கிக் கொள்வதில் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. வலோ ஃபுகிதத் குல்லு அஸ்பாபில் அம்னில் ஸாஹிரி அல்லதி தஆரஃப அலைஹா அன்னாஸ், இது இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி வெளிப்படையான சில விடயங்களை, சில கர்மங்களை மக்கள் தனக்குள்ளே ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாதுகாப்பான விடயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அது தேவையில்லை. அல்லாஹ் உங்களுடன் இருப்பான் என்றிருந்தால் அவன் உங்களை பாதுகாத்து விடுவான். وَإِنَّ الْخَوْفَ إِنَّمَا يَكُونُ فِي الْبُعْدِ عَنْ ذَلِكَ الْجِوَارِ, பயம், பீதி, அச்சம் என்று சொல்லக்கூடியது இருப்பதெல்லாம் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டும் தூரமாகும் பொழுது அது பயமாகத்தான் இருக்கும், அச்சமாகத்தான் இருக்கும், பீதியாகத்தான் இருக்கும், தடமாத்தமாகத்தான் இருக்கும். வலவ் தவாஹரத் அஸ்பாபுல் அம்னில் ஸாஹிரத்தி அல்லதி தஆரஃப அலைஹா அன்னாஸ், மனிதர்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய வெளிப்படையான எல்லா விடயங்களும் எங்களுக்கு இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய என்ற அல்லாஹுடன் நாங்கள் இருக்கிறோம், எங்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்க முடியாது, அச்சம் தீர்ந்த வாழ்க்கை கிட்ட முடியாது என்ற கருத்தை உலமாக்கள் இந்த ஆயத்துக்களை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் முதலாவதாக இந்த ஆயத்துக்களுடைய கருத்துக்களை மேலோட்டமாக நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅவ்ஹைனா, நாங்கள் அறிவித்துக் கொடுத்தோம். நாங்கள் அறிவித்துக் கொடுத்தோம். யாருக்கு? இலா உம்மி மூசா, ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாய்க்கு நாம் வஹி மூலம் அறிவித்தோம். அங்கே அல்லாஹ் வஹி என்று சொல்லுகிறான். நாங்கள் அந்த வஹி என்ன வஹி என்பதை பின்னால் பார்ப்போம். நாங்கள் அறிவித்துக் கொடுத்தோம். அவ்ஹா, அறிவித்துக் கொடுத்தான். வஅவ்ஹைனா, நாங்கள் அறிவித்துக் கொடுத்தோம். இலா உம்மி மூசா, ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு நாங்கள் அறிவித்துக் கொடுத்தோம். அன்அர்திஈஹி, உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் பால் கொடுங்க. உங்களோட புள்ள பிறந்துட்டுது, பிள்ளைக்கு நீங்கள் பாலை கொடுத்துக்கோங்க. ஃபஇன் ஹிஃப்தி அலைஹி, அப்படி பால் ஊட்டுவதற்கு உங்களுக்கு பயமாக இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது நடந்துவிடும் என்ற அச்சம் இருக்குதா, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், புத்திக்கு அப்பால் அல்லாஹ் புத்தி சொல்லுகின்றான். புத்தியை மூடி வைத்து விட்டு அல்லாஹுடைய கட்டளை கடைபணியுங்கள் என்று சொல்லுகிறான். ஃபஇன் ஹிஃப்தி அலைஹி, அந்த குழந்தையினுடைய உயிரின் மீது உங்களுக்கு ஏதும் பயம் இருக்குதா, ஏதாவது நடந்துவிடும், என்ற கையில் இந்த புள்ளை இருந்தா சுப்ஹானல்லாஹ் இந்த புள்ளைக்கு ஆபத்து வந்துவிடும். தாய் தாயினுடைய மடியில் கையில் குழந்தை இருக்குது, தாய் குழந்தையை பார்க்குது, குழந்தை தாயை பார்த்து கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஃபஇன் ஹிஃப்தி அலைஹி, அந்த குழந்தையின் மீது உங்களுக்கு பயம் இருக்குதா, அச்சம் இருக்குதா, நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன சொல்லுவோம்? ரொம்ப கவனம், வெளியே கொண்டு போக வானம், யாருடைய கண்ணிலையும் குத்திப்படாமல் கண்டுகொள்ள, யாருடைய கண்ணிலையும் பட்டுவிடாமல் குழந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், சத்தமிட்டு அழாம புள்ளையை பாதுகாத்துக்கோங்க என்று தானே நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ், நேர் மாற்றமாக புத்தி சொல்லக்கூடிய யுக்திக்கு அப்பால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅல்கீஹி ஃபில் யம். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் அவருக்கு பால் ஊட்டுங்கோ, அவரை பற்றிய தீய உங்களுக்கு நீ பயந்தால், உங்களுக்கு பயம் இருக்கும் என்றிருந்தால் அவரை நீங்கள் ஆற்றில் போட்டு விடுவீராக, தூக்கி ஆற்றில் போட்டுடுங்க.
சுப்ஹானல்லாஹ். முஃபஸ்ஸரீன்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆத்தில் எப்படி போட்டாங்க, ஒரு பொட்டி செய்யப்பட்டது. சரி, அதை பின்னால் படிப்போம். ஃபஅல்கீஹி ஃபில் யம், அவரை நீங்கள் ஆத்தில் போட்டு விடுங்கள். மனிதனுடைய புத்திக்கு அப்பால் அல்லாஹ் சொல்லக்கூடிய யுக்தி இது. அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்னால் உங்களோட யுக்தியை நீங்க பாவிக்க வேண்டாம், உங்களோட புத்தியை நீங்க பாவிக்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் போட சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வலா தகாஃபி, தாயே உம்மு மூசா, மூசாவுடைய தாயே, நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ற பிள்ளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது என்று பயப்படவும் வேண்டாம். வலா தஹ்ஸனி, நீங்க கவலைப்படவும் வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். மனிதனை போட்டு வாட்டிக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் இந்த ரெண்டும் தான். இந்த ரெண்டும் தான். ஒன்று பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், கடந்த காலத்தை பற்றிய கவலை. மனிதனுக்கு கவலையும் பயமும் மனிதனை வாட்டிக்கொண்டே இருக்குது. குர்ஆன் இந்த ரெண்டை பற்றியும் பேசி இருக்கிறது. கவலையை பற்றி, பயத்தை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகும் பொழுது அந்த குகைகளுக்கு போற வழியில இராத்தரித்தார்கள். மக்கத்துடைய மனிதர்கள், மக்கத்துடைய காஃபிர்கள் வந்து, இறை நிராகரிப்பு செய்தவர்கள் வந்து அந்த குகையை சூழ்ந்திருக்கிறார்கள். வெளியில பேசக்கூடிய சத்தங்கள் எல்லாம் கேட்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கட்டத்தில் சொல்லுகிறான், ஆச்சரியமான ஒரு ஆயத்து. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் குகைக்குள் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய பயமான கட்டம். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத் யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்ஸன், கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்ல இல்லை. அந்த இடத்துல சொன்னது கவலைப்பட வேண்டாம். உண்மையிலேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கவலை இருக்க இல்லை, அவர்களுக்கு பயம் இருக்க இல்லை, கவலை இருந்துச்சு. இவர்களுக்கு என்னவாவது நடந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்ன நடக்கும், தீனுக்கு என்ன நடக்கும்? பயம் பிரச்சனை அல்ல, இருக்கிற உயிர் ஒன்றுதான், நாட்டப்படிதான் நடக்கும். அந்த கட்டத்தில் அவர்கள் சொன்ன புத்திமதி இது யகூலு லிசாஹிபிஹி. சுப்ஹானல்லாஹ். முஃபஸ்ஸரீன்கள் எழுதியிருக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சுஹ்பத், அவர்கள் சஹாபி என்பது குர்ஆனை கொண்டு நிரூபிக்கப்பட்டது. குர்ஆனை கொண்டு நிரூபிக்கப்பட்டது. இத் யகூலு லிசாஹிபிஹி, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நண்பருக்கு சொல்லுகிறாரு. நண்பர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ்வே சொல்லிவிட்டார் அந்த விடயத்தை குர்ஆனில். இத் யகூலு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், லா தஹ்ஸன், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், எங்களுக்கு அல்லாஹ் போதுமான, அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். இதே போல குர்ஆன் சொல்லுது, இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். இங்கேயும் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டு யாரும் பயப்படவும் வேண்டாம், யாரும் கவலைப்படவும் வேண்டாம். அதான் நீங்க சொல்லுகிறான். ஃபஅல்கீஹி ஃபில் யம், நீங்க இந்த குழந்தைய ஆத்துல தூக்கி எரிந்து விடுங்கள். உங்களோட வேலையை செய்யுங்க, நாங்க சொன்னது. வலா தகாஃபி, நீங்க கவலைப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனி, நீங்க பயப்படவும் வேண்டாம். உங்களுக்கு தகாஃப், ஹவுஃப் என்றால் பயம். வலா தகாஃபி, பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனி, கவலைப்படவும் வேண்டாம்.
இன்னா நிச்சயமாக நாங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், ராத்தூஹு இலைக்கி, இந்த குழந்தையை உங்களின் பக்கமாக நாங்கள் திருப்பி அனுப்பி விடுவோம், உங்களுக்கு திருப்பி தந்து விடுவோம். அது மட்டுமல்ல, வஜாஇலூஹு மினல் முர்சலீன், நீங்க ஒன்று செஞ்சா நாங்க ரெண்டு செய்வோம், நீங்க ஒன்று செஞ்சா நாங்க மிச்சம் செய்வோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க குழந்தையாகத்தான் அந்த குழந்தைய தண்ணியில போட்டீங்க, நாங்க இந்த புள்ளைய உங்களுக்கு திருப்பி தருவோம். ஆனா அந்த புள்ள உங்களிடத்தில் நபியாக வந்து சேரும், ரசூலாக வந்து சேரும், இறை தூதராக நாங்கள் அவரை உங்களின் பக்கமாக அனுப்பி வைப்போம். சுப்ஹானல்லாஹ், அழகான ஒரு புத்திமதி. மீண்டும் ஒரு முறை இந்த ஆயத்தின் அர்த்தத்தை பாருங்க. வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாய்க்கு நாங்கள் வஹி சொன்னோம், அறிவித்து கொடுத்தோம். அன் அர்திஹி, உங்களோட பிள்ளைக்கு நீங்க பால் ஊட்டுங்க, உங்களோட பிள்ளைக்கு நீங்க பாலை கொடுங்க. புள்ள பிறந்துட்டிப்பேன், அப்போ புள்ள பிறந்தது எப்படி, வயிற்றில் எப்படி புல் இருந்துச்சு, வயிறு பெருக்கல்லையா, இதெல்லாம் முஃபஸ்ஸரீன்கள் எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் குர்ஆனில் வந்திருக்கக்கூடியவைகளை கொண்டு போதுமாக்கி கொள்வோம். அப்போ புள்ள பிறந்துட்டுது, இப்போ சரி புள்ள பெருத்துட்டுது, புள்ளைக்கு பால் கொடுங்கோ. இப்போ சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, பால் கொடுக்க பயமாக இருக்குதா? அட்டகாசக்காரர்களுடைய அட்டகாசம், வம்பர்களுடைய வம்புத்தனத்தினால் இந்த புள்ளையோட உயிருக்கு ஆபத்தென்ற பயம் இருக்குதா? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கோ, இந்த புள்ளையை தூக்கி தண்ணியில் போட்டுடுங்கோ. வலா தஹாஃபி, நீங்கள் பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனி, நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். ஏனென்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு பயமும் கூடாது, கவலையும் கூடாது. பயமும் கூடாது, கவலையும் கூடாது. சுப்ஹானல்லாஹ். இன்னா ராத்தூஹு இலைக்கி, இந்த புள்ளையை நாங்கள் உங்களின் பக்கமாக திருப்பி தருவோம், இந்த புள்ளையை நாங்கள் உங்களின் பக்கமாக திருப்பி தருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகும் பொழுதுதான் இந்த புத்திமதி சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு மூசாவை திருப்பி கொடுத்தது போல, எந்த மக்காவை விட்டு நீங்க போறீங்களோ அந்த மக்காவை நாங்கள் உங்களுக்கு திருப்பி தருவோம். நீங்க இந்த மக்காவுக்கு நீங்க திரும்பி வருவீங்க, இந்த மக்கா உங்களுடைய நிர்வாகத்தின் கீழே வந்து சேரும். நீங்க போனது மக்காவுடைய ஒரு துரோகியாகத்தான் உங்களை மக்கள் வெளியாக்குறாங்க, மக்காவுடைய துரோகியாகத்தான் உங்களை மக்கள் வெளியாக்குறாங்க. நீங்க மக்காவுக்கு வரும்பொழுது எப்படி வருவீங்க தெரியுமா? மக்காவுடைய தலைவராக வருவீங்க, மக்காவுடைய தலைவராக நீங்க வருவீங்க. சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உம்மா அனுப்பக்குள்ள போட்டது சின்ன புள்ளையாகத்தான் போட்டாங்க. ஆனா புள்ள வரும்பொழுது நபியாக வந்துச்சு. அந்த புள்ளை அல்லாஹ் நபியாக ஆக்கி கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இதே சூரத்துல் கஸஸ் அல்லாஹ் அதையும் சொல்லுகிறான், ஆறுதல் சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நபியே நாயகமே, இப்படித்தான் உலகம், இப்படித்தான் உலகம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்கள் ஒரு போதும் தோத்து போன வரலாறு கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜாஇலூஹு மினல் முர்சலீன், நாங்கள் அவரை நபியாக ஆக்கி உங்களுக்கு நாங்கள் திருப்பி தந்துடுவோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த புள்ளையை தூக்கி தண்ணியில் போட்டாச்சு. அது ஒரு பொட்டியிலையோ எப்படியோ ஒரு பலகப்பட்டி செய்யப்பட்டு அந்த பெட்டியில் அந்த புள்ளைய வச்சு அதை மூடி அந்த புள்ளையை தூக்கி தண்ணியில் போட்டாங்க. மனிதனுடைய புத்திக்கு அப்பால் பட்ட கட்டளைகள். ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன். இப்போ அந்த புள்ளையை தூக்கி போட்டதுன்னு இருக்குது. போட்டதுக்கு பிறகு என்ன? மிளந்திச்சுதா, தாண்டிச்சுதா, எப்படி பெய்த்துச்சுது, அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசாம அல்லாஹ் சொல்லுகிறான், அடுத்த கட்டமாக புள்ளையை தூக்கி தண்ணியில் போட்டாங்க. எத்தனை மணிக்கு போட்டாங்க, எந்த நேரத்தில் போட்டாங்க? புள்ளையை தூக்கி தண்ணியில் போட்டாங்க. அந்த புல்லை போய்கொண்டிருக்குது தண்ணியில். ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன். ஃபிரௌனுடைய குடும்பத்தினர்கள் அந்த குழந்தையை, அந்த நதியில் மிதந்து வந்த அந்த குழந்தையை ஃபிரௌனுடைய குடும்பத்தினர் புறக்கி எடுத்தாங்க. மதரசாக்களுடைய மாணவர்களுக்கு தெரியும், லுக்தா, லகீத் என்றால் என்ன? விடுபட்ட குழந்தை. யாரோ ஒருத்தன் ஒரு புள்ளையை தூக்கி ரோட்டில் போட்டு பைத்திக்குது. இதுக்கு சொல்றது லகீத் என்று சொல்லு. என்ன சரி இந்த புள்ளைய, இந்த பிள்ளைக்கு வாப்ப யார்? இந்த பிள்ளை எப்படி பராமரிக்கிறது? விடுபட்ட தூக்கி வீசப்பட்ட குழந்தைகள். இந்த சமகாலத்தில் நாங்கள் பத்திரிகைகளில் படிக்கிறோம், காபேஜில் புள்ள, வைத்தியசாலையில் தாய் குழந்தையை ஈண்டெடுத்தால் சற்று நேரத்தில் பார்த்தா தாயை காணோம்,
தாயக்கானம், தாய் குழந்தையை போட்டுட்டு போய்த்தாள். சுப்ஹானல்லாஹ். ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன், ஃபிரௌனுடைய குடும்பத்தினர்கள் அந்த குழந்தையை, ஆத்தில தண்ணீரில் மிதந்து வரக்கூடிய குழந்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் இங்க சொல்றான், ஆச்சரியம், லியகூன லஹும் அதுவன் வ ஹஸனா, அவர்கள் அந்த குழந்தையை புறக்கி எடுத்துக்கொண்டது அவர்களுக்கு விரோதியாகவும் துரோகியாகவும் தான். இங்க லியகூன இருக்கிற லாம் இருக்குதே, உலமாக்கள் மாணவர்களுக்கு தெரியும், இது லாம் லித்தஅலீல் அல்ல, லாம் லில் ஆகிபா. அதாவது விரோதியாகவும் எதிரியாகவும் இருப்பதற்காக வேண்டி அவங்க எடுக்க இல்லை, எடுத்துட்டாங்க. ஆனா இதனுடைய முடிவு இப்படித்தான் ஆக போகுது. அதை அல்லாஹ் மறைச்சிட்டான். லியகூன லஹும் அதுவன் வ ஹஸனா, அவர்களுக்கு அது ஒரு துரோகியாகவும், அவர் துரோகியாகவும், அவர்களுக்கு ஒரு விரோதியாகவும் ஆகிவிடுவார்கள் என்பது தெரியாது. ஆனால் அதனுடைய முடிவு அப்படித்தான் ஆகப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை, அப்படிப்பட்ட ஒரு சிறுவனை, அப்படிப்பட்ட ஒரு விடுபட்ட ஒரு மிளந்து வரக்கூடிய குழந்தையை அவர்கள் புறக்கி எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இன்ன ஃபிரௌன, நிச்சயமாக ஃபிரௌனும் அவனுடைய கூட்டாளி அல்லது அவனுடைய அமைச்சர், அவனுக்கு உதவியாளனாக இருந்த அந்த ஹாமானும், வஜுனூதஹுமா, அந்த ரெண்டு பேருடைய பட்டாளமும் படையும். சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌனுடைய படை, ஹாமானுடைய படை, அந்த ரெண்டு பேருடைய படையும் கானூ ஹாத்திஈன், அவர்கள் இந்த விடயத்தில் தவறு இழைத்து விட்டார்கள். நாங்கள் சொல்லுவோமே, யாராவது ஒருத்தர் தவறான ஒரு வேலை ஒன்றை செய்கிறாரு, அவர் நல்ல வேலைன்னு நினைச்சு செய்கிறாரு, நல்லதாக இருக்கும், நல்லதாக போகுதுன்னு சொல்லி அவர் நினைச்சு கொண்டு அதை செய்கிறாரு. ஆனால் ஒரு கொஞ்சம் அனுபவசாலி, ஒரு புத்திசாலி, கொஞ்சம் விவேகம் உள்ளவர், தூர நோக்கில் சிந்திக்கக்கூடியவர் சொல்கிறாரு, மடத்தனமான வேலை செஞ்சிட்டாரு, மடத்தனமான முடிவெடுத்துட்டாரு, இவர் மாட்டிக்கொள்ள போகிறாரு. இவர் மாட்டிக்கொள்ள போகிறதுக்காக வேண்டி அந்த வேலையை செய்ய இல்லை. ஆனால் இவர் சொல்கிறாரு, கொஞ்சம் புத்திசாலி, விவேகமுடையவர், ஏற்கனவே அந்த விடயத்தை செஞ்சு அந்த விடயத்தில் ஒரு விடயத்தில் செஞ்சவர் மாட்டிக்கொண்டவர், அவருக்கு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தில் சொல்கிறாரு மாட்டிக்கொண்டுட்டாரு. பாவம், அந்த குடும்பத்தில் வைத்து ஒப்பந்தம் சம்பந்தம் வச்சிட்டாரா, சரி பார்ப்போம், அவர் செஞ்ச முடிவு பிழையானது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவது போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்க என்ன சொல்லுகிறான், அது உறுதியாகவே அல்லாஹ் சொல்லுகிறான். இவங்க ஃபிரௌனுடைய குடும்பத்தினர்கள் அந்த புள்ளையை புறக்கி எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க எடுத்த முடிவு இருக்குதே, அது அவர்களுக்கு ஒரு கேடாகத்தான் இருக்கும், தவறான முடிவு. இந்த பிள்ளை அவர்களுக்கு ஒரு என்ன செய்ய போகுது, அவர்களுடைய ஆட்சிக்கும் அவர்களுக்கும் எதிரியாக நிற்கப் போகுது. இந்த குழந்தையினுடைய கையிலிருந்து தான் இவர்களுடைய எதிர்காலம் அப்படியே கௌரப்போகுது, இவருடைய எதிர்காலம் அப்படி இல்லாமல் போகிறது. ஆனால் இது தெரியாமல் செஞ்சிட்டாங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் சொல்லுகிறான், வகாலத் இம்ராஅத்து ஃபிரௌன், இந்த புள்ளை மிளந்து வந்து இந்த புள்ளையை புறக்கி எடுத்துட்டாங்க. ஏற்கனவே சாத்திரகாரன் சொல்லி இருக்கிறான், ஒரு புள்ள பிறக்கும், அந்த புள்ளையிட கையில் தான் உண்ட ஆட்சி பறிபோகும், அது பனு இஸ்ராயீலில் பிறந்த பிள்ளையாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் சாத்திரகாரன் சொல்லி, அந்த சாத்திரகாரனுடைய சொல் பிரகாரம் அதை விசுவாசம் கொண்ட நிலையில தான் வயக்துலூன அப்னாஅஹும், பனு இஸ்ராயீல்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு புள்ள மிளந்து வருகிறது. அப்படிப்பட்ட சாத்திரகாரன் சொன்னதுக்காக வேண்டி அதை வச்சு இவ்வளோெல்லாம் அட்டகாசம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌன் வீட்டுக்கு ஒரு புள்ள வருகிறது. அந்த புள்ள வந்ததுமே எப்படி இருக்கும், அவனுக்கு சந்தேகமில்லை, இந்த புள்ள தான் என் ஆட்சிக்கு உலை வைக்கக்கூடிய புள்ள, இந்த புள்ள தான் என் ஆட்சிக்கு ஒரு திரட்டாக வரப்போகுது என்று அவர் நினைச்சு அவர் கொலை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சிட்டார். புள்ளைய கொலை செஞ்சிடணும். சாத்திரகாரன் சொன்ன புள்ள இந்த புள்ள தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாக்கிறான். வகாலத் இம்ராஅத்து ஃபிரௌன்,
ஃபிரௌனுடைய மனைவி சொல்லுகிறாள், ஃபிரௌனுடைய மனைவி சொல்லுகிறாள், குர்ரத்து ஐனின் லீ வலக், எனக்கும் உனக்கும், ஃபிரௌனுக்கு சொல்லுகிறாள், இந்த குழந்தை எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டுமே, லா தக்துலூஹு, இந்த குழந்தையை கொலை செஞ்சிடாதே வாப்பா, இந்த குழந்தையை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். படை பட்டாளம் வந்து விட்டது, படை பட்டாளம் வந்து விட்டது. ஹதீஸ்களில் வந்திருக்குது, படை பட்டாளம் வந்து குழந்தையை கொலை செய்வதற்கு ஆயத்தமாகும் பொழுது ஃபிரௌனுடைய மனைவி சொல்றா, லா தக்துலூஹு, இந்த குழந்தையை கொலை செய்ய வேணாம், இது என்னுடைய கண்குளிர்ச்சி, இதனுடைய குடும்பத்துக்கு ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும், நீங்க கொலை செஞ்சிட வேணாம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அப்ப சொல்றா, ஃபிரௌனிடத்தில் போய் கேட்போம், ஃபிரௌன் கொலை செய்ய சொன்னா கொலை செய்வோம், அவரே ஏதாவது வேற ஏதாவது சொன்னா, சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் ஃபிரௌனிடத்தில் கேட்கப்படுகிறது. மனைவி சொல்றா, அஸா ஐயம் ஃபஅனா, இந்த குழந்தை எங்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள குழந்தையாக இருக்கும், அவு நத்தஹிதஹு வலதா, இந்த குழந்தையை நாங்க, எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, இந்த குழந்தையை நாங்க எங்கட பிள்ளையாக ஆக்கிக் கொள்வோம், தத்தெடுத்துக் கொள்வோம், நாங்களே வளர்த்தெடுப்போமே, இந்த பிள்ளையை நாங்களே பாதுகாத்து இந்த பிள்ளையை நல்ல ஒரு குழந்தையாக நாங்க வளர்த்தெடுப்போமே. வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் உணரல்ல, அவர்கள் எதையுமே அவர்கள் உணர்ந்து கொள்ள இல்லை. அவர்கள் உணராமல் இருக்கும் நிலையில், அவர்கள் எதையுமே உணராமல் இருக்கும் நிலையில் நாங்கள் அந்த மூசா அலைஹி ஸலாத்தை அந்த வீட்டுக்குள்ள வாழ வைத்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான வரலாற்று தத்துவங்கள். ஃபிரௌனுடைய மனைவி சொல்றா, எனக்கும் உனக்கும் இது கண்குளிர்ச்சி. ஆனா ஃபிரௌனுக்கு ஒன்றும் செய்யலா போயிட்டது. எவ்வளவு தான் பெரிய வம்பனாக தம்பட்டம் அடிச்சுக்கொண்டு நான் தான் ரப்பு என்று சொல்லக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் மனைவிக்கு முன்னால் சலண்டர், மனைவிக்கு முன்னால் அவர் தலகுனியத்தான் வேண்டும். பெண்களுடைய பவர் அதுதான் பவர், பெண்களுடைய சக்தி அதுதான் சக்தி. அந்த மறைமுகமான சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்திருக்கிறான். ஆனா ரப்புக்கும் அலா என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனுடைய மனைவிக்கும் அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருந்தான். தாய்மார்களே, நீங்க கண்ணியமானவர்கள், உங்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை தந்திருக்கிறான். அது தெரியாத அதிகாரம். உங்களுடைய கண்ணால கொட்டக்கூடிய கண்ணீர் அது லேசான கண்ணீர் அல்ல, அது லேசான கண்ணீர் அல்ல, நல்லதுக்காக வேண்டி கட்டக்கூடிய கண்ணீர். குழந்தைகளை பொறுத்தவரையில் மழை தண்ணீரினால், மழை நீரினால் நலைந்ததை விடவும் தாயினுடைய கண்ணீரினால் நலைந்தவர்கள் தான் நாங்கள். தாய்மார்களே, இந்த பவர், இந்த சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான். ஃபிரௌனுடைய படை, ஃபிரௌனுடைய பட்டாளம் கொலை செய்வதற்கு வாளை கையில் எடுத்துட்டாங்க. சாத்திரகாரன் சொல்லி இருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு குழந்தையினூடாகத்தான் ஆட்சி கவுக்கப்படும். ஆனால் குர்ரத்து ஐனுன் லீ வலக், எனக்கும் உனக்கும் இந்த குழந்தை ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும். லா தக்துலூஹு, தயவு செஞ்சு கொலை செஞ்சிடுவானம். அஸா ஐயம் ஃபஅனா, இந்த குழந்தை எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள குழந்தையாக இருக்கலாம். அவு நத்தஹிதஹு வலதா, இந்த குழந்தையை நாங்கள் எங்களோட பிள்ளையாக ஆக்கிக் கொள்வோமே, நாங்கள் வளர்த்து நாங்கள் தர்பியா செய்து எங்களுடைய பிள்ளையாக இந்த பிள்ளை ஆக்கிக் கொள்வோமே. ஆனால் வஹும் லா யஷ்உரூன், அவர்களுக்கு ஒன்றும் விளங்க இல்லை என்ன நடக்கப் போகுது என்ற எதிர்காலம் தெரியாது, எதிர்காலம் தெரியாது. அல்லாஹ் மறைத்து விட்டான். அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முஹப்பத்தை போட்டு விட்டான், அன்பை போட்டு விட்டான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இதுதான் இந்த 2 ஆயத்தினுடைய மேலோட்டமான அர்த்தம். இப்ப நாங்கள் விடயத்துக்கு வருவோம். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தாயார் எந்த இடத்தை பயந்தார்களோ அந்த இடத்தின் பக்கமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹி ஸலாத்தை அனுப்பி வைத்தான். யாருடைய கண்ணில் படக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களுடைய பராமரிப்பிலேயே அல்லாஹ் மூசாவை வளர்த்தான்.
அவருடைய பராமரிப்பிலேயே வளர்த்தான். தூக்கி வீசினாங்க தண்ணீல, அரண்மனையில் அல்லாஹ் வாழ வைத்து விட்டான். அரண்மனையில் அல்லாஹ் வாழ வைத்து விட்டான். அரண்மனையில் தான் அந்த புள்ள வளருது. சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரண்மனையில் வளர்ந்தார்கள். அந்த அரண்மனைக்குள் அல்லாஹ் ஏன் அவர்களை வாழ வைத்தான்? நிதி நிர்வாகத்தை படித்துக் கொள்ள வேண்டும். பிற்காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நிதி நிர்வாகியாக வரப்போகிறாரு. ஒரு நாட்டுக்கு, உலகத்துக்கு, அகிலத்தாருக்கு நிதி நிர்வாகத்தை பற்றி சொல்ல வேண்டும். அந்த அறிவு அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அந்த அறிவை, அந்த அனுபவத்தை சூழல்ல இருந்து படிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை அந்த அசீஸுடைய நிதி நிர்வாகம் செய்யக்கூடிய ஒருவருடைய வீட்டுக்குள் அல்லாஹ் அவர் வாழ வைத்து விட்டான். அதையும் அங்கே சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வகால அசீஸ் சொல்லுகிறார் லிம்ராத்திஹி, தன்னுடைய மனைவியை பார்த்து, அக்ரிமி மஸ்வாஹு அஸா யன்ஃபஅனா அவ் நத்தஹிதஹு வலதா. இதே வார்த்தை இங்க ஃபிரௌனுடைய மனைவி சொல்றா ஃபிரௌனை பார்த்து, அங்க அசீஸ் சொல்றாரு அசீஸுடைய மனைவியை பார்த்து. வித்தியாசம் அவ்வளவுதான். இங்க கணவன் சொல்றாரு மனைவிட்ட, இந்த புள்ளையை நல்லா பாதுகாத்துக்கோ, கண்ணியவானாக இந்த புள்ளையை வச்சுக்கோ, அஸா யன்ஃபஅனா, இந்த புள்ளை எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள புள்ளையாக இருக்கும், அவு நத்தஹிதஹு வலதா, அல்லது இந்த புள்ளையை நாங்கள் எங்களோட புள்ளையாக தத்தெடுத்து வளர்த்து எடுத்துக்கொள்வோமே என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, வகதாலிக மக்கன்னா லியூசுப், நாங்கள் இப்படித்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடம்பாரா, அதாவது அனைத்தையும் அமைத்து கொடுத்து விட்டோம் அவர்களுக்கு இந்த விடயங்களை படித்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த வீட்டு சூழலில் இருந்து நல்லவைகளை படித்துக் கொண்டார்கள். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை ஏன் ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள அல்லாஹ் வளர்த்தான்? ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள அல்லாஹ் ஏன் வளர்த்தான்? சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான குர்ஆன், ஆச்சரியமான விளக்கம். உலமாக்கள் சொல்லுகிறார், ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்க காரணம் என்னவென்று சொன்னால், வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஃபிரௌனை பற்றி வேற ஒரு கற்பனையில் வாழ்ந்தார்கள். உண்மையிலேயே இவன் ரப்பு தானா? இவன் ஒரு இப்படிப்பட்டவனாக இருக்கிறான், ஏதும் சக்தி இவனுக்கு இருக்குதா? இவனிடத்தில் இவன் ஒரு ருபூபியத், எங்களுக்கெல்லாம் இவன் தானே சாப்பிடத்தாரான், இவனுடைய கட்டளையின் பிரகாரம் தானே ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது, அப்படித்தானே சொல்லுகிறான். அவனை மிகைத்தவர்கள் யாரும் இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு வம்பனை சமூகம் இப்படியாக இடை போட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த வம்பனுக்கு எதிரியாக வந்து நிற்கக்கூடிய மூசாவை அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள வளர்த்தான். எதுக்கு தெரியுமா? நீங்க நினைப்பது போல இவன் யாரும் அல்ல, இவன் என்னையும் உங்களையும் போல சாதாரண மனிதர், இவருடைய அனைத்தும் எனக்கு தெரியும், இவருடைய மடியில வளர்ந்தவன் நான், இவருடைய அனைத்து நடவடிக்கைகளையும் நான் அனைத்தையும் பார்த்திருக்கிறேன் என்றால், உங்களுக்கு முன்னால் சொல்லக்கூடிய வாழ்க்கை அல்ல, உங்களுக்கு முன்னால் சொல்லக்கூடிய அதிகாரம் இவனுக்கு இல்லை, இவன் ஒரு நாடகமாகத்தான் நடிக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளேயே வளர வைத்து விட்டான். அப்ப அவர்களுக்கு ஃபிரௌன் என்பது யாருமல்ல, யாருமல்ல, ஒரு சாதாரண மனிதர், எல்லாரையும் போல ஒருவன். இவனுக்கு பெரிய பவர் ஒன்று இல்லை, இவனுக்கு இல்முல் கைப், நாளைக்கு என்ன நடக்கும் என்று அறிவு இவனுக்கு தெரியாது. ஆனால் இவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், இவனுடைய கட்டளை பிரகாரம் தான் அனைத்து நடக்குது என்றான். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒன்றும் இல்லை. இதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளேயே வாழ வைத்தான், வளர வைத்தான் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த முதலாவது ஆயத்தில் மதரசாக்கள் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு மிக அழகான ஒரு விடயம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாவது ஆயத்தில் 7வது ஆயத்தினூடாக ஆயத்தில் 2 செய்தி சொல்லுகிறான், 2 விளக்கலை சொல்லுகிறான், 2 நன்மாராயம் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, அது ஒரு ஜும்லா. வைதா ஹிஃப்தி அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம், இது ஒரு ஜும்லா. 2 வகையான ஜும்லாக்கள், ஜும்லா ஹபரியாக்கள். அதுக்கு பிறகு
அதற்குள்ளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 அம்ர வச்சிருக்கிறான். அர்திஹி ஃபஅல்கீஹி. சுப்ஹானல்லாஹ். பாலூட்டு தூக்கி எறிந்து விடு. 2 ஏவல் சொன்னது போல 2 நஹியையும் சொல்லுகிறான், 2 விலக்கலையும் சொல்லுகிறான். வலா தஹாஃபி வலா தஹ்ஸனி. பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். 2 கட்டளைகள், 2 விலக்கல்கள். அதுக்கு பிறகு சொல்லுகிறான் 2 நன்மாராயம் சொல்லுகிறான். இன்னா ராத்தூஹு இலைக்கி, உங்களின் பக்கமாக இந்த குழந்தையை நாங்கள் திருப்பி தந்து விடுவோம். 2வது சொல்லுகிறான், தரப்பி தரும் பொழுது நீங்க தந்தது போல தரமாட்டோம். ஏனென்றால் நீங்க எனக்காக வேண்டி ஏதாவது ஒன்றை தந்தால் அதை விட சிறந்ததைத்தான் நான் உங்களுக்கு தருவேன். ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு கூட சொல்லி இருக்கிறேன், ஃபைதா ஹுய்யீதும் பித்தஹிய்யத்தின் ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா. உங்களுக்கு யாராவது சலாம் சொன்னால் அவர் சொன்ன சலாத்தை விடவும் அழகான சலாத்தை நீங்கள் அவருக்கு திருப்பி சொல்ல வேண்டும். அப்படி சொன்ன நான், நீங்க எனக்காக வேண்டி ஒன்றை தந்துட்டா நான் அதை திருப்பி தரும் பொழுது அதே மாதிரியாக தருவது இல்லை, நான் அதை விட நல்லதாக்கி தருவேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி கொடுத்தான்? வஜாஇலுஹு மினல் முர்சலீன். நாங்கள் அவரை அவருடைய பிந்தின காலங்களில் ரசூலாக ஆக்கி விடுவோம், இறை தூதராக ஆக்கி விடுவோம். சுப்ஹானல்லாஹ். ரிசாலத்தை கொண்டு அவரை கண்ணியப்படுத்துவோம். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தினூடாக சொல்லுகிறான். அதற்கு பிறகு ஃபிரௌனுடைய குடும்பம், ஃபிரௌனுடைய மனைவி இந்த குழந்தையை புறக்கி எடுக்கிறது. அந்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ள வளருது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு பின்னால் பல தத்துவங்களை வைத்திருக்கிறார். இந்த இடத்தில் இந்த ஆயத்தை மையமாக வைத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் ஒரு தகப்பனாக இருந்து சொல்லுகின்றேன், மனிதர்கள் அதிகமான சந்தர்ப்பங்களில் பாவங்கள் செய்வதற்கு காரணமாக இருப்பவர்கள் குழந்தைகளாக இருப்பார்கள். குழந்தைகளுக்காக வேண்டி தவறு செய்வோம். குழந்தைகளுக்காக வேண்டி தவறென்று தெரிந்ததுக்கு பிறகும் அந்த தவறை செய்வோம். ஏன் தெரியுமா? குழந்தைகளுடைய மனது புண்ணாகிவிடக் கூடாது, குழந்தைகளுடைய மனது பாதிப்படைந்து விடக்கூடாது. சமூகத்தில் வாழும் பொழுது சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகாவிட்டால் எங்களுடைய குழந்தைகள் அவுட்டேட் ஆகிவிடும் என்று சொல்லி பெற்றோர்கள் அதிகமாக குழந்தைகளுக்காக வேண்டி தவறு செய்கிறாங்க. அது நிக்காஹிலாக இருக்கலாம், அது கலாச்சார நிகழ்வுகளாக இருக்கலாம், அது வீடுகளில் நடக்கூடிய பாரம்பரியமான அம்சங்களாக இருக்கலாம். நான் எது என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவையில் உங்களுக்கு விளங்கும். நிக்காஹுடைய சபைகளில் எத்தனையோ வீடுகளில் வாப்பக்கு நல்லா தெரியும், இது ஒரு வீண் விரயம், இது கூடாது, இது அனாவசியம், இது ஹராமான செயல்பாடு, இது எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சாயத்தை பூசுகிற செயலாகத்தான் இருக்கு, நல்லா தெரியும். ஆனாலும் மகள்ட விருப்பம், மகள் உட்ரா இல்லை, மகள்ட விருப்பம் ஒன்றும் செய்யலாம். இப்ப அந்த வீட்டில் இந்த வாப்பா ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி சல்லி மட்டும் கொடுப்பாரு, நீங்க வேண்டியத்தை செஞ்சுக்கோங்க, நீங்க வேண்டியத்தை செஞ்சுக்கோங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இங்க அல்லாஹ் சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மாவை போல இருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை போல இருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இல்லை. அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்னால குழந்தைகளுடைய கழுத்துக்கள் துண்டாகலாம், அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டாக முடியாது. குழந்தைகளுடைய வாழ்க்கை இல்லாமல் போகலாம், அல்லாஹுடைய கட்டளை தவிடுபொடியாக முடியாது. ஏண்ட புள்ளையோட வாழ்க்கை இல்லாமல் போகட்டும், பிரச்சனை இல்லை. தண்ணியில போட சொன்ன அல்லாஹ் தண்ணியை படைச்சா அல்லாஹ், என்ற புள்ளைய படைச்சா அல்லாஹ், ஏண்ட ரப்பு சொல்றான் தண்ணியில போட சொல்லி நான் போட்டுட்டேன். எங்களுக்கு அப்படிப்பட்ட கட்டளைகள் ஏதும் சொல்லப்பட்டில்லை, எங்களுக்கு அப்படிப்பட்ட கட்டளைகள் ஏதும் சொல்லப்பட்டில்லை. ஏண்டால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை அவர்களுடைய ஈமானுடைய இடத்துக்கு தரத்துக்கு வைத்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு அப்படி சொல்லல, கழுத்துல கத்தியை வச்சிடுங்க, புள்ளை அறுத்து குர்பான் செஞ்சிடுங்க, புள்ளைய தூக்கி தண்ணியில போடுங்க என்று எங்களுக்கெல்லாம் கட்டளைகள் கிடையாது.
எங்களுக்கு என்ன கட்டளை தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய பேசிக் அடிப்படையான மார்க்கம், அடிப்படையான கட்டளைகளை குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இங்கு இந்த மணி சொல்றான், பிள்ளைகளுக்கு தாய் பாலூட்ட வேண்டும். எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில், ஷரியத்தை பொறுத்தவரையில் பாலூட்டுதல் என்பது குர்ஆனுடைய கட்டளைகள் ஒரு கட்டளை. அல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்ம الرضاعة. சுப்ஹானல்லாஹ். பாலூட்டுதல், தாய்ப்பாலை பற்றி குர்ஆன் கதைத்திருக்கிறது. தாய்ப்பாலை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. ஹவுலைனி காமிலைனி, பரிபூர்ணமான 2 வருடங்கள், பரிபூர்ணமான 2 வருடங்கள் தாய் குழந்தைகளுக்கு பாலூட்ட வேண்டும், குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நீங்க பாலை நிப்பாட்டணும் என்றிருந்தால் கணவன் மனைவி 2 பேருமாக சேர்ந்து ஆலோசனை செய்து மஷூராக்கள் செய்து நீங்க அந்த விடயத்துக்கு முடிவு செய்யுங்கள். இப்படியெல்லாம் குர்ஆன் கதைத்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கை என்பது கட்டளைகள் அல்ல, குடும்ப வாழ்க்கை என்பது சட்டங்கள் அல்ல. குடும்ப வாழ்க்கை என்பது 2 பேரும் கதைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, 2 பேர் அல்ல, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒத்தர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்க மஷூரா செய்யுங்க, ஆலோசனை செய்யுங்க. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஹஜ் பயணம் வந்திருக்கிறது, குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறோம். 1.5 வருஷம் குழந்தைக்கு, இன்னும் 6 மாதம் பால் கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமையும் எங்களுக்கு வாஜிபாக இருக்குது. இப்ப ஹஜ்ஜிக்கு போனா பிள்ளையுடைய பாலை நிப்பாட்ட வேண்டி வரும். ஹஜ்ஜிக்கு போக இல்லைண்டா இந்த வருஷம் கிடைச்ச சந்தர்ப்பம் அடுத்த வருஷம் கிடைக்குமோ தெரியாது. இன்றைக்கு இருக்கிற வசதி அடுத்த வருடம் இருக்குமோ தெரியாது. ஹஜ்ஜை பிற்படுத்தணும் என்ற ஒரு பிரச்சனை வரும். இப்ப கணவன் எடுத்தெடுப்புல பிள்ளைய மறந்துட்டு வாங்க போறதுக்கு சொல்லவும் மேலாது. எடுத்தெடுப்புல தாய்க்கு நான் வரமாட்டேன், எனக்கு புள்ளதான் பெருசு என்று சொல்லவும் மேலாது. இப்ப 2 பேருமாக சேர்ந்து மசூரா செய்யுங்கள். குர்ஆன் சொல்லுது, ஆலோசனை செய்யுங்கள். எனவே தாய்ப்பால் கொடுப்பது, குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவது, அதையும் ஒரு இபாதத்தாக பாருங்கள். ஒரு வரலாற்று குறிப்பை இந்த இடத்துல பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தாபிஈன்கள்ல இருந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் தான், மிகப்பெரியவர் தான் ஹஜ்ரத் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய தாபிஈன்கள்ல மிகப்பெரிய ஒரு மனிதர். சயீத் பின் முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய ஒரு மனிதர். அவர்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க உலமாக்கள். பொதுவாக அவர்களுடைய வார்த்தைகள், அவருடைய புத்திமதிகள், அவர்களுடைய ஹதீஸுகளை நாங்கள் படித்து பார்க்கும் பொழுது எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு விடயம் புலன்படும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை போன்ற, வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் போன்ற ஒரு நிழல், ஒரு ஷெடோ ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய வார்த்தைகளிலையும் இருக்கும். அந்த வார்த்தைகளும் அப்படித்தான். உலமாக்களுக்கு இது நல்லாக புரியும், உலமாக்களுக்கு நன்றாக புரியும். இது ஒரு ஹதீஸை வச்சு போட்டு ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை வாசித்தால் இது 2ம் கிட்டத்தட்ட உண்டாகத்தான் இருக்கிறது போல இருக்கும். அந்த அளவுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கும் வார்த்தைகள். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், மிஷ்காத்து நுபுவா, நபித்துவ நுபுவத்துடைய பிரகாசம், நுபுவத்தினுடைய வெளிச்சம் இந்த ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய வாயிலிருந்து வெளியாகுவதற்குரிய காரணம் என்ன? ஒரு வரலாற்று குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள். பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகளுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும், பாலூட்டுவதையும் ஒரு இபாதத்தாக பார்ப்போம், பாலூட்டுவதையும் ஒரு வணக்கமாக பார்ப்போம், பாலூட்டுவதையும் அல்லாஹ்வுடைய கட்டளையாக பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அடுத்தது வருகிறது ஆண்களுக்கு, சகோதரர்களுக்கு, கணவனுக்குரிய கட்டளைகளும் வருகிறது பின்னால். பாலூட்டுவது என்பது ஒரு எப்படிப்பட்ட ஒரு கடமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயை பார்த்தோம்னா பிள்ளைக்கு பாலூட்டுங்கோ, நாங்கள் உங்கள பாலை சுரக்க வைத்திருக்கின்றோம், உங்களோட மார்பில் பால் சுரக்குது, புள்ளை எதுவரைக்கும் குடிக்குமோ அதுவரைக்கும் பால் வரும். தாயினுடைய பெருமானத்தை வைத்து பால் கிடையாது, பிள்ளையினுடைய தேவையை வைத்துத்தான் பால். பெரிய ஒரு தாய், பெரிய ஒரு தாய், ஆனா புள்ள சிறுசின்னா
அந்த பெரிய தாயினுடைய அளவு பிரமாணத்துக்குள்ள பால் வராது, பிள்ளையினுடைய தேவைக்குத்தான் பால் வரும். ஒரு தாய் ரொம்ப சிறுசிவி மெலிஞ்சிருக்கிறாள், மெலிஞ்ச ஒரு தாய் சுபஹானல்லாஹ் ஒரு புள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள். ஆனால் அந்த புள்ளையோட தேவைக்கு இந்த மெலிஞ்ச தாயிட்டையும் அல்லாஹ் பாலை வைத்திருப்பான். அப்படித்தான் அல்லாஹுடைய சுன்னத். அல்லாஹுடைய சுன்னத் அப்படித்தான். இது பால் கொடுக்கிறது ஒரு இபாதத்து. அப்ப எழுதியிருக்கிறாங்க, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துடைய தாயார் ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்முல் முஃமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளுக்கு வீட்டில் இருந்த ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்பர், ஒரு அடிமையாக இருந்தாங்க. வீட்டு வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் இந்த புள்ள கை குழந்தை, சின்ன புள்ள, பச்சிலன் பாலகன் புள்ளைய கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த தாய் அந்த வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் வேலையெல்லாம் வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு தேவையின் நிமித்தம் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அனுமதி பெற்று அந்த தாய் வெளியே போனான். போன தாய் வீடு வந்து சேருவதற்கு தாமதமாகி விட்டாள். குழந்தைக்கு பசி வந்து விட்டது. தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை அழ ஆரம்பித்து விட்டது. அந்த குழந்தை அழ ஆரம்பித்து விட்டது, கட்டுப்படுத்த முடியல. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த புள்ளையை ஆறுதல் படுத்த வேண்டும், புள்ளையை அமைதி பெற செய்ய வேண்டும், பிள்ளையினுடைய அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்து அவ என்ன தெரியுமா செஞ்சா, அந்த புள்ளைக்கு தண்ட மார்பில் இருந்து பால் கொடுத்தா. பால் வந்துச்சா இல்லையா? இல்லை. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய மார்பில் பால் குடித்த புள்ள, அந்த பால் குடித்தவுடைய பரக்கத்து எந்த அளவுக்கு ஆகிவிட்டென்றால் அந்த நுபுவத்துடைய வீட்டுக்குள்ளே இருந்த பிரகாசம் அந்த புள்ளையினுடைய வாயினால வெளியாக ஆரம்பித்து விட்டது, வெளியாக ஆரம்பித்து விட்டது. எனவே கார்ட்டூன்களை பார்த்து கொண்டு, நாடகங்களை கேட்டுக்கொண்டு, சினிமா படங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவது அல்ல. பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவதும் சாப்பாடு கொடுப்பதும் அதுகும் ஒரு இபாதத்து, அதுகும் ஒரு வணக்கம், அதுகும் ஒரு அல்லாஹுடைய கட்டளை என்பதை கவனத்தில் கொண்டு நல்ல சூழலில் பாலை மட்டுமல்ல பாலுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஈமானிய உணர்வுகளையும், பாலுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய மனித நேயத்தையும், பாலுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய சகோதரத்துவத்தையும், பாலுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய நல்ல பண்புகளையுமாக சேர்த்து அந்த குழந்தைக்கு கொடுப்போம் என்றிருந்தால் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் மணக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தாய்மார்கள் எப்பொழுதுமே கருத்தில் கொள்ள வேண்டும், குழந்தைகளுடைய திருப்திக்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் எதை புறக்கணித்தோமோ அது எங்களுக்கு வினையாக மாறிவிடும். நாங்களும் நினைக்கணும், இந்த பிள்ளைக்காக வேண்டி இந்த வேலையை செய்ய இல்லைண்டா அது தாய்க்கும் ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கும். பாடசாலையில் வகுப்பில் எல்லா பிள்ளைகளும் செஞ்சிருக்கக்குள்ள என்ற புள்ள மட்டும் செஞ்சாம போனா, என்ற புள்ள மட்டும் இந்த பாவத்தை செய்யாம இருந்தா அந்த புள்ள எப்படி அந்த சபையை ஃபேஸ் பண்ணும், எப்படி அந்த சபையில் தலை நிமிர்ந்து நிற்கும் என்ற அச்சத்தில் எத்தனையோ தாய்மார தவறு செய்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஹாஃபி வலா தஹ்ஸனி, பயப்படாதே உம்மா, கவலைப்படாதே உம்மா, நீ நிறைவேற்றியது என்ற கட்டளைய, நீ நிறைவேற்றியது என்னுடைய கட்டளைய, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன், உன் பிள்ளைக்கு நான் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய கட்டளை இது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை பார்த்து மட்டும் பேசக்கூடிய குர்ஆன் அல்ல, இது என்னையும் உங்களையும் பார்த்து பேசக்கூடிய குர்ஆன். இது என்னையும் உங்களையும் பார்த்து பேசக்கூடிய குர்ஆன். அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவு செய்தால் குழந்தைகளுடைய மனது புண்ணாகும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன், லா தஹாஃபி வலா தஹ்ஸனி, பிள்ளைகளுடைய மனது புண்ணாகுமே என்று நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம். நீங்கள் நிறைவேற்றியது யாருடைய கட்டளையை தெரியுமா?
ரப்புடைய கட்டளைய, அல்லாஹுடைய கட்டளைய அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான். இதுதான் இன்றைய பாடத்தினுடைய அடிப்படை சாராம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஈமானை நசீபாக்குவானாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிறந்து தாயிடத்திலே சிறிது காலம் பால் குடித்து விட்டு அதற்கு பிறகு அந்த புள்ள நதியில் மிளந்து ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளே போய் இப்பொழுது ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள ஒரு கண்குளிர்ச்சியாக, ஃபிரௌனுடைய மனைவியினுடைய கண்குளிர்ச்சியாக, இந்த புள்ளையுடைய எதிர்காலம் எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய எதிர்காலமாக இருக்கும், இந்த பிள்ளையை நாங்கள் எங்களுடைய பிள்ளையாக ஆக்கிக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனக்கோட்டையில் அந்த பிள்ளைய அந்த குடும்பம் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஆயத்தமாகறாங்க. இப்போ வளர்க்க ஆயத்தமானால் அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று வருகுது. இந்த புள்ள பால் குடிக்குது இல்லை ஒரு பக்கம், மறுபக்கத்தில் இந்த குழந்தையை தூக்கி ஆற்றுல தண்ணியில் போட்ட தாய்க்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை. யாரை பற்றி? இந்த புள்ளைய பற்றி சிந்திப்பதை தவிர. இந்த புள்ளைக்கு என்ன ஆவிச்சுது? ஒரு பக்கத்தில் புள்ள பால் குடிக்குது இல்லை, அது அந்த வீட்டுக்குள்ளுள்ள பிரச்சனை. புள்ள பால் குடிக்குது இல்லை, அல்லாஹ் சொல்றான் அந்த புள்ளைக்கு நாங்கள் பாலை தடை செய்து விட்டோம். புள்ள பால் குடிக்குது இல்லை. நான் அடுத்த வாரம் கதைப்பேன் ஏன் அல்லாஹ் தடை செய்தான். ரெண்டாவது, புள்ளைய தூக்கி தண்ணியில் போட்டுட்ட தாய்க்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை, உள்ளத்தில் எந்த கவலையும் இல்லை இந்த புள்ளைய பற்றி அன்றி. وَأَصْبَحَ فُؤَادُ أُمِّ مُوسَى فَارِغًا. உள்ளத்தில் எந்த கவலையும் இல்லை, புள்ளைய பற்றி மட்டும்தான் கவலை. என்ன நடந்திருக்கும், புள்ள எங்க போய்த்து சேர்ந்திருக்கும், புள்ளையோட ஹாலாத் என்ன. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. படிக்கப்பட வேண்டிய பாடம் இது. வரலாறு அல்ல, இது படிப்பினை. இது வரலாறு அல்ல, இது படிப்பினை. எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு வழிகாட்டல். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. மிக பணிவாக சொல்லுகிறேன், ஒரு பயானாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இதனை குர்ஆனை விரித்து வைத்து சொன்னது போல குர்ஆனுடைய அர்த்தத்தை படித்து தர்ஜுமாவை எடுத்து குர்ஆனுடைய தர்ஜுமாவை படியுங்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்களை நாடி இன்னும் மேல்மிச்சமாக ஏதும் விளக்கங்கள் தேவை என்றால் அவர்களிடத்தில் அழகாக போய் முறையாக போய் உலமாக்களை கண்ணியப்படுத்துவது மார்க்கத்தில் உள்ளது, மார்க்கத்தில் உள்ளது. சங்கையாக எப்போ உலமாக்களுடைய கண்ணியம் உள்ளத்திலிருந்து போய்விடுமோ அதை இஸ்லாத்தினுடைய கண்ணியம் இல்லாமல் போவதற்கு அடையாளம். ஏன் காரணம் என்றால் இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்களின் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் என்ன நம்பிக்கை இருக்க போகிறது? எனவே குர்ஆனை படியுங்கள், குர்ஆனுக்கு நேரம் கொடுங்கள், குர்ஆனை விளங்குங்கள், குர்ஆனின் பக்கமாக மக்களை அலையுங்கள், குர்ஆனை நம்புங்கள், விசுவாசம் கொள்ளுங்கள். குர்ஆன் படி வாழ்ந்த நிலையில் இந்த உலகுக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.